என் பேர் வந்து ஜெயலட்சுமி. நாங்க செங்கல்பட்டு மாவட்டம் சென்னேரியிலேருந்து இப்போ இது பண்ணுறோம். ஃபோன் பேசின்னு வெளியில் வரும்போது என் மேலே ஏதோ வந்து சுருக்குன்னு வந்து பட்டுது. கதவு திறந்தோடனே என்னன்னு பார்த்தா இராணுவத்தில் யூஸ் பண்ணுற குண்டு. உடனே கத்திட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி அதை ஃபோனில் எடுத்து அனுப்பினோடனே அது இராணுவத்துலேருந்து இது பண்ண குண்டுன்னாங்க. உடனே வந்து போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணார். விஓ தலைவருக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அது லைட்டாக பட்டதுனால ஏதோ கொப்பளை மாதிரி வந்தது. இதே கொஞ்சம் இதுவாக பட்டிருந்தா எல்லாருமே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. அந்த இராணுவத்தை கொஞ்சம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அனுமந்தபுரம் தர்காஸில் வந்து இந்த கேம்ப் நடத்துகிறாங்க. நான் கத்துன உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து தான் விவோ தலைவருக்கு எல்லாருக்கும் சொன்னாங்க. அப்புறம் உடனே எங்கள் ஹஸ்பண்டுக்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னோம். அவரும் கம்பெனிலேருந்து வந்துட்டாரு. எல்லாரும் வந்து அந்த குண்டெல்லாம் பார்த்தாங்க. கம்ப்ளைண்ட்லாம் எழுதி எடுத்துன்னு போனாங்க. ஏதோ லைட்டாக படவே உயிருக்கு எதுவோ இல்லை. இதே கொஞ்சம் இதுவாக பட்டிருந்தனா எல்லாருமே உயிருக்கு ஆபத்து சொல்லியிருந்தாங்க. அந்த மரக்கலையில் வந்து பட்டதுனால நான் உயிர் பழிச்சேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த இராணுவம் கொஞ்சம் இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இருக்கிறது உயிருக்கே ஆபத்து. இன்னைக்கு காலையில் எனக்கு 10 மணிக்கு நடந்தது. இதே 8:30 மணிக்கு வந்து எங்கள் பக்கத்து வீட்டு கழனியில் வந்து 6 குண்டு பாஞ்சிருக்கு. அதில் நாற்று நட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பதறி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது யாருமே சொல்லலை. நாங்கள் 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் எடுத்தோடனே தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதை பற்றி. அந்த இராணுவம் கொஞ்சம் இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இல்லைன்னா உயிருக்கு தான் ஆபத்து. இங்கே தான் இருக்குது. குடியிருப்பு பகுதியெலாம் வந்துச்சு. வேற எதனா மாற்றினா கேம்ப் நல்லாயிருக்கும் கொஞ்சம். இதே மாதிரி எங்கள் வீட்டு சைடில் ஏரிக்கரை பக்கம்லாம் வந்து பெரிய பெரிய குண்டுலாம் விழுதுன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கும் எங்களுக்கு. கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கேம்பை கொஞ்சம் வேற எதனா ஊருக்கு மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிறது எங்களுக்கு ஆபத்து தான். சைடு வந்து நிறைய குடியிருப்பு பகுதியெலாம் இருக்குது. அவங்களுக்குலாம் இன்னும் ஆபத்து. நாங்களாச்சும் இங்கே இருக்கோம். எங்களுக்கே இவ்வளோ தூரம் வந்துருக்குன்னா நாங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் தாண்டி வந்திருக்கு. இதே வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் அனுமந்தபுரத்துலேயே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ பாதிப்பு இருக்கும்? எங்களுக்கே இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருந்திருக்கும்? அந்த கேம்ப் கொஞ்சம் தடை செஞ்சால் நல்லாயிருக்கும்.